லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸ்ல இந்த 27வது வீடியோவுல இந்த சேனல்ல நெவர் நியூ ஃபேக்ட் சீசனா வெளியான 72 மற்றும் 73வது வீடியோவுல இருக்கிற தகவல் தொகுப்பத்தான் பார்க்க போறோம். அதோட முழு வீடியோக்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். முடிஞ்சா அதையும் போய் பாருங்க. ஏபிசிடி இல்லாத வார்த்தைகளை கடகடன்னு சொல்லுங்க. கடினமா இருக்குதா? ஆனா அது ரொம்பவும் ஈஸி. 1 முதல் 99 வரையிலான ஆங்கில சொற்களால 1, 2, 3 அப்படின்னு ஆரம்பிச்சு 99 வரையிலேயும் ஆங்கில எழுத்துக்களால ஏபிசிடி அப்படிங்கிற 4 எழுத்துக்களுமே இடம்பெறாது. 100 அப்படிங்கிற 100 அப்படிங்கிற போதுதான் டி அப்படிங்கிற எழுத்தே வரும். தொப்பிய குறிப்பிடுற சோம்ப்ரெரோ அப்படிங்கிற வார்த்தை ஸ்பானிஷ்ல இருந்து வந்துச்சு. வேட்டையாடுறவங்களும் கவ்வாய்களும் அணியிற இந்த வட்டமான தொப்பிதான் சோம்ப்ரெரோ அப்படின்னு அழைக்கப்படுது. 1700ல இருந்து 1840க்கு இடையில அயர்லாந்தோட மக்கள் தொகை 30 லட்சத்தில இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 80 லட்சம் மக்கள் தொகையா அதிகரிச்சிருக்குது. 1800கள்ல ஏற்பட்ட பொட்டேட்டோ ஃபெமைன் அப்படிங்கிற உருளைக்கிழங்கு பஞ்சத்தால இந்த அயர்லாந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டுச்சு. 1845ல இருந்து 1852க்கு இடையில அயர்லாந்துல பெரிய பஞ்சம் ஏற்பட்டுச்சு. இந்த காலகட்டத்துல உருளைக்கிழங்கு பயிர்கள்ல ஏற்பட்ட நோய் காரணமா உருளைக்கிழங்கு விளைச்சல்லையும் பாதிப்பு ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய அளவிலான உணவு பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிச்சுனே சொல்லலாம். அதனால தான் இந்த பஞ்சத்தை பொட்டேட்டோ ஃபெமைன் அப்படின்னு சொல்றாங்க. 16ஆம் நூற்றாண்டுல ஆஸ்திரியாவுல இருக்கிற புரோனாவ் அம்மின் நகரத்துக்கு 1960கள்ல 6 முறை மேயரா இருந்தவர்தான் இந்த ஹான்ஸ் ஸ்டெய்னிங்கர். இவர் உலகளவுல பிரபலமானதுக்கு இது முக்கியமான காரணமில்ல, மாறா இவரோட தாடியினால தான் உலகளவுல பிரபலமானாரு. இவரோட தாடி ஏறக்குறைய 3.5 அடி நீளம் இருக்கும். ஒரு சமயம் இவரோ தீ விபத்துல மாட்டிக்கிட்டு அவசரமா படியில இறங்கும்போது இவரோட தாடியிலேயே இவர் மிதிச்சு வழுக்கி கீழே விழுந்து கழுத்து எலும்பு முறிவு ஏற்பட்டு உயிரிழந்தாருன்னு சொல்லப்படுது. இதனாலதான் அவர் உலக பிரசித்தி பெற்றாரு. இவரோட தாடி இன்னைக்கு ஹெர்ஜாக்பெர்க் அப்படிங்கிற இடத்துல ஒரு அருங்காட்சியகத்துல காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்குது. பொதுவாகவே ஒட்டகங்கள் தங்களோட முதுகுல இருக்கிற கூம்பு பகுதியில தண்ணியை சேமிச்சு வச்சிருக்குதுன்னு தானே கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா அது உண்மையில்ல. மாறாக ஒட்டகம் தான் சாப்பிடுற உணவு மற்றும் குடிக்கிற தண்ணீர்ல இருந்து சக்திகளை கொழுப்புகளாகத்தான் இந்த கூம்புகள்ல சேமிச்சு வைக்குது. தேவை ஏற்படும் போது ஒட்டகத்தோட உடம்பு இந்த கொழுப்புகளை சக்தியா பயன்படுத்திக்கும். பனிப்பிரதேசங்கள்ல வாழ்ற உயிரினங்களோட பனித்தூக்கத்தின் போது கொழுப்புகளை பயன்படுத்துற மாதிரிதான் ஒட்டகமும் பயன்படுத்துது. ஒட்டகம் சக்தியை பயன்படுத்திச்சுன்னா சக்தி இழந்து இந்த கூம்பு தளர்ந்து கீழ்நோக்கி தொங்கிடும். அதே சமயம் அதுங்க தேவையான உணவு சாப்பிட்டுச்சுன்னா திரும்பவும் இந்த கூம்பு நேரா இயல்பு நிலைக்கு மாறிடும். ஆயிரத்து 1960ல வெளிவந்த சைக்கோ அப்படிங்கிற படத்துலதான் முதலாக கழிப்பறைய காட்சிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அது உண்மையில்ல. மாறாக 1936 வெளியான சீக்ரெட் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துலதான் முதலாக கழிப்பறைய காண்பிச்சாங்க. 1887ஆம் ஆண்டுல ஜனவரி மாசம் 28ஆம் தேதி அமெரிக்காவுல இருக்கிற மொண்டானாவுல உள்ள போர்ட் பியோக் இடத்துல இருக்கிற ஒரு பண்ணையில தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்னோஃப்ளேக்ஸ் அப்படிங்கிற பனிப்பொழிவுத்துகள் பதிவாயிருக்குது. ஏறக்குறைய 38 சென்டிமீட்டர் அகலமும் 20 சென்டிமீட்டர் தடிமனும் கொண்ட இந்த ஸ்னோஃப்ளேக்ஸ் தான் இதுவரைக்கும் உலகத்துல பதியப்பட்டதிலேயே மிகவும் பெருசு. மட்டுமில்லாம இந்த சாதனை கின்னஸ் சாதனை புத்தகத்திலேயும் இடம் பிடிச்சிருக்குது. அத்லெட் அப்படிங்கிற கற்பனையான விளையாட்டு வீரர்களுக்கும் ஃபிக்டிசியஸ் அத்லெட் ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற அவார்ட் வழங்கப்படுது. இது திரைப்படங்கள்லேயோ நாடகங்கள்லேயோ உருவாக்கப்பட்ட கற்பனை கதாபாத்திரங்களுக்கு வழங்கப்படுது. 2013 ஆம் ஆண்டு கிரிக் குச்னர் அவர்களால துவங்கப்பட்ட இந்த அவார்ட்க்கு 2 விதிமுறை இருக்குது. இந்த அவார்ட்க்கு நாமினேட் செய்யறதுக்கு குறிப்பிட்ட கதாபாத்திரம் 1970க்கு பிறகு உருவாக்கப்பட்டதா இருக்கணும். இரண்டாவது கற்பனை தடகள வீரர்களாவோ துணை வீரர்களாவோ இருக்க வேண்டும். எப்போதும் பொதுவா இருக்கிற இந்த அவார்ட்க்கு 3 பகுதியா ஓட்டுப்பதிவு பண்ணணும். 1. நேரோ நா ஃபீல்ட் அப்படிங்கிற களத்தை சுருக்குற பிரதானமான ஒரு ஓட்டு. 2வது ரீஃபைன் தா நாமினி அப்படிங்கிற கதாபாத்திரங்களை செம்மைப்படுத்துறதுக்காக 2வது ஓட்டு. 3வதா டெட்டர்மைன் தா இண்டக்டி அப்படிங்கிற உள்ளவர்களை தீர்மானிக்கிறதுக்காக அப்படின்னு 3 பகுதியா வாக்களிக்கணும். 10 கேலன் அளவுக்கான கேரட் ஜூஸ் குடிச்சா வைட்டமின் ஏ அளவுக்கு அதிகமாகி அந்த நபர் உயிருக்கே ஆபத்து ஆயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இதுக்கு இதுவரையில எந்தவிதமான அறிவியல் பூர்வமான சான்றுகளோ அல்லது ஆய்வுகளோ இல்ல. மட்டுமில்லாம கேரட்ல வைட்டமின் ஏ, சி, பீட்டா கரோட்டின் கரிமமும் நிறைய இருக்குது. 1974ல 48 வயசான உணவு ஆர்வலர் ஒருத்தர் இறந்த கேஸ்ல அவர் உடம்புல 10 நாட்கள்ல 7 கோடி யூனிட் அளவுக்கு வைட்டமின் ஏ எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு அவரோட பிரேத பரிசோதனையில தெரிய வந்திருக்குது.
முதல்ல சொன்ன கேரட் ஜூஸ் குடிச்சா இறந்துடுவோங்கிறதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எந்த ஒரு பொருளையும் அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டா அது உயிருக்கே ஆபத்தா முடியுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். இந்த லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸோட 27வது பாகத்தை பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்களோட தகவல்கள் அடங்கிய பாகத்தை அடுத்த வீடியோவுல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.